பழனி பஞ்சாமிர்தம் தயாரிக்க பயன்படுத்தப்படும் நெய் ஆவின் நிறுவனத்திடம் இருந்தே பெறப்படுவதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்திருக்கிறது. திருப்பதி லட்டு சர்ச்சையில் சிக்கிய ஏஆர் டெய்ரி நிறுவனத்திடம் இருந்து நெய் கொள்முதல் செய்யப்படவில்லை என்றும் தமிழ்நாடு அரசு தெரிவித்திருக்கிறது. பழனி பஞ்சாமிர்தம் தயாரிக்க பயன்படுத்தப்படும் நெய் ஆவின் நிறுவனத்திடம் இருந்தே பெறப்படுவதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்திருக்கிறது. திருப்பதி லட்டு சர்ச்சையில் சிக்கிய ஏஆர் டெய்ரி நிறுவனத்திடம் இருந்து நெய் கொள்முதல் செய்யப்படவில்லை என்றும் தமிழ்நாடு அரசில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பழனி கோவிலில் பஞ்சாமிர்தம் தயாரிக்க பயன்படுத்தப்படும் நெய்யிலும் விலங்கு கொழுப்பு என பரப்பப்படுவது வதந்தி என்றும் தமிழ்நாடு அரசு தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கண்ணனிடம் கேட்கலாம். கண்ணன், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. திருப்பதியில் அந்த லட்டு தயாரிக்க பயன்படுத்தப்படும் நெய்யில் மாட்டு கொழுப்பு மற்றும் மீன் எண்ணெய் கலந்திருந்ததாக இன்றைய தினம் காலை முதலே அந்த கட்சியின் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு உள்ளிட்ட முன்னணி நிர்வாகிகள் கருத்து தெரிவித்திருந்தனர். இந்நிலையில் அந்த நெய்யை சப்ளை செய்த அந்த ஏஆர் ஃபுட்ஸ் நிறுவனம் தான் பழனியில் அந்த பிரசாதத்தை தயார் செய்வதற்கான நெய்யை சப்ளை செய்து வருவதாகவும் பழனியில் தயார் செய்தும் அந்த பஞ்சாமிர்தத்திலும் அந்த மீன் எண்ணெய் மற்றும் மாட்டு கொழுப்பு கலந்திருப்பது என்றாக சமூக வலைதளில் தொடர்ந்து கருத்தானது பகிரப்பட்டு வந்தது. இந்நிலையில் அந்த கருத்திற்கு தமிழ்நாடு அரசின் தகவல் சரிபார்க்கும் அமைப்பான தமிழ்நாடு ஃபேக்ட் செக் யூனிட் ஒரு விளக்கம் ஒன்றை தெரிவித்துள்ளது. அதில் திருப்பதி லட்டு சப்ளை செய்ய தயாரிக்கப்பட்ட நிலையில் மாட்டு இறைச்சி கொழுப்பு பன்றி இறைச்சி கொழுப்பை கலந்துவிட்ட ஏஆர் ஃபுட்ஸ் பழனி முருகன் கோவிலுக்கு நெய் சப்ளை செய்கிறது என்று சமூக வலைதளங்களில் பரப்பப்படும் செய்தி முற்றிலும் பொய்யான செய்தி என்று தெரிவித்துள்ளது. குறிப்பாக கூற வேண்டும் என்றால் பழனி கோயிலில் பஞ்சாமிர்தம் பயன்படுத்தப்படும் நெய் ஆவின் நிறுவனத்திலும் இருந்தே பெறப்படுகிறதாக அறநிலையத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக அந்த டிஎன் ஃபேக்ட் செக் யூனிட் தெரிவித்துள்ளது. அதன்படி பார்த்தோம் என்றால் அந்த பழனியில் அந்த பழனி பஞ்சாமிர்தம் தயாரிக்க பயன்படுத்தப்படும் நெய்யானது தமிழ்நாடு அரசின் நிறுவனமான, அதாவது தமிழ்நாடு அரசின் கீழ் இயங்கும் நிறுவனமான ஆவினிடம் இருந்தே அந்த நெய்யானது வாங்கப்படுவதாக இந்து சமய அறநிலையத்துறை தெரிவித்துள்ளதாக தமிழ்நாடு அரசின் தகவல் சரிபார்ப்பு அமைப்பகமான டிஎன் ஃபேக்ட் செக் தெரிவித்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.